யாழ்ப்பாணத்தில் புதிதாக அமையவுள்ள தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கான காணியை பெற்றுக்கொள்ள தொடர்பான கலந்துரையாடல் சாவகச்சேரி பிரதேச சபை கேட்போர் கூடத்தில் இன்று பிற்பகலில் இடம்பெற்றது. தென்மராட்சி பிரதேச செயலர் பிரான்சிஸ் சந்திரா சத்யசோதி தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன், சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் பொன்னையா கோதாசன், அரசு அதிகாரிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன் பொழுது பிரதேச செயலகத்தை அமைப்பதற்கான 20 வரப்புக்கும் மேற்பட்ட காணிகளை வழங்குவதற்கு 4 கொடியாளர்கள் முன்வந்தனர். மேலும் நன்கொடையாளர்கள் காணிகளை வழங்குவதற்கு முன்வருவதற்கான திகதி இம்மாதம் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தென்மராட்சி பிரதேச செயலர் பிரான்சிஸ் சந்திரா சத்யசோதி தெரிவித்தார். அவ்வாறு வழங்க வருவோருடைய காணிகளிலிருந்து பொருத்தமான காணிகளை தெரிவு செய்து அவ்விடத்தில் பிரதேச செயலகத்தை அமைப்பதற்கு பரிந்துரை செய்யப்படும் என இன்றைய கலந்துரையாடலில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிரகாரம் தென்மராட்சி பிரதேச செயலகம் 22 கிராம அலுவலர் பிரிவுகளாகவும், புதிதாக அமையவுள்ள தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் 28 கிராம அலுவலர் பிரிவை கொண்டதாகவும் அமைய உள்ளன. புதிய பிரதேச செயலகத்தை அமைப்பதற்கான ஆய்வறிக்கை காலங்காலமாக சமர்ப்பிக்கப்பட்டு வந்தாலும் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் தலைமையிலான புத்திஜீவிகள் அமைப்பால் மீண்டும் கள ஆய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இந்த பிரதேச செயலகங்கள் 15 இருக்கின்றது. அதில் குறிப்பாக பாரிய நிலப்பரப்புக்கான சேவையை வழங்குகின்ற பிரதேசமாக தென்மராட்சி பிரதேச செயலகம் இருக்கின்றது. 60 கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கிய கிட்டத்தட்ட 265 சதுர கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பரப்பை உள்ளடக்கியதாக இந்த பிரதேச செயலகம் இருக்கின்றது. சனத்தொகை அடிப்படையில் 67,000 மக்களை கொண்டிருந்த பொழுதும் கூட பரப்பளவில் அது மிக பாரிய அளவிலான பிரதேசத்தினை கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு பிரதேச செயலகம் என்பது ஒரு மனிதனினுடைய பல்வேறு வகையான தேவைகளுக்கு அணுகப்படுகின்ற ஒரு சேவை நிலையம். அது இவ்வாறான நீண்ட பரப்புகளில் இருந்து சாவகச்சேரி நகரத்தை நோக்கி அனைத்து மக்களையும் கொண்டு வருவதென்பது உண்மையில் பாரிய சவாலுக்குரியது. கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான பாரிய நிலப்பரப்புகளில் அமைந்திருந்த பிரதேச செயலகங்கள் பிரிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக வடமராட்சியில் கூட அவ்வாறு பிரிக்கப்பட்டு 3 பிரதேச செயலகங்கள் ஆக்கப்பட்ட பொழுதும் இந்த தென்மராட்சி பிரதேச செயலகம் அவ்வாறான ஒரு பொறிமுறைக்குள் செல்வதற்கான முயற்சிகள் கிட்டத்தட்ட 1989களில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டும் இன்று வரை வெற்றி பெறாத ஒரு நிலையில் கடந்த அரசாங்கம் அமைந்ததன் பின்னதாக இதனுடைய ஒரு முதல்கட்ட நடவடிக்கையாக இந்த 60 கிராம சேவையாளர் பிரிவுகளினுடைய நிலைமைகள் தொடர்பாக ஒரு ஆய்வு எங்களினுடைய தேசிய புத்திஜீவிகள் அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதற்கான ஆதாரங்கள் இன்றைய தினம் இந்த கூட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அவற்றின் வழியாக புரிந்து கொண்ட விடயம் என்னவென்றால், நிர்வாக ரீதியாக மக்களுக்கு குறைந்தபட்சம் 2 செயலகங்களாவது தென்மராட்சியில் இருக்க வேணும். அதில் அதிகம் கரிசனையோடு இருப்பவர் இந்த தென்மராட்சி பிரதேசத்தினுடைய எங்களினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியினுடைய கருணநாதன் இளங்குமரன் அவர்கள். அவரினுடைய தொடர்ச்சியான முயற்சியின் காரணமாகவும் இந்த ஆய்வுகளின் அடிப்படையிலும் இந்த பிரதேசத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற பிரகாஷ் அவர்களினுடைய தொடர்ச்சியான முயற்சியினாலும் எங்களினுடைய அமைச்சரினுடைய மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் இன்றைக்கு அதனுடைய முதல் கட்டமாக இந்த இடத்தினை இங்கு இருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்படுவதற்கான கலந்துரையாடல் பொதுமக்களோடு இடம்பெற்றிருக்கின்றது. இப்பொழுது அரசாங்கமாக செயற்பட வேண்டுமாக இருந்தால் அரச காணிகள் இங்கு இருக்கின்றதான் முதல் கட்டமாக தேடுவோம். அவ்வாறு ஒன்றை தெரிவு செய்து வழங்குகின்ற பொழுது அது சில வேளைகளில் மக்களுக்கு பொருத்தமில்லாததாக இருக்கும். சில வேளைகளில் அவ்வாறான இடங்களை வேறுபட்ட சட்ட நடவடிக்கைகளினூடாக தவிர்க்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றதனால் நாங்கள் அரசாங்க திட்டமிடல் பொறிமுறையில் முதல் கட்டமாக இங்கு நிலங்கள் இருக்கின்றது என்பதனை தெரிவு செய்து கொண்டு அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினூடாக பாராளுமன்றம் அமைச்சரவை பத்திரங்கள் சமர்ப்பிப்பதற்கான செயற்பாட்டின் முதல் கட்டமாக இன்றைய தினம் கூடியிருந்தோம். அதில் பல மக்கள், பல நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள் தங்களால் வழங்கப்படக்கூடிய காணிகள் தொடர்பான விவரங்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டது போல இவை தொடர்பாக அரசாங்கம் சாத்தியப்பாட்டு ஆய்வுகளை மேற்கொண்டு, அதாவது அணுகல் தொடர்பாக, அங்கு இருக்கக்கூடிய புவியியல் அமைவுகள் தொடர்பாக, அனர்த்த தவிர்ப்பு தொடர்பாக மற்றும் மக்களினுடைய தேவைகள் தொடர்பாக எல்லாம் கருத்தில் கொண்டும் எதிர்காலத்தினுடைய அரசாங்கத்தினுடைய கோட்பாட்டு ரீதியான பயணங்கள் தொடர்பாகவும் கருத்தில் கொண்டு இடத்தினை நிச்சயமாக தெரிவு செய்து இந்த ஆட்சி காலத்துக்குள் இந்த பிரதேச செயலகம்
தென்மராட்சி கிழக்குக்கானதாக அமைவதற்கு சகல முயற்சிகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக மாவட்ட அரசாங்கத்தால் தென்மராட்சி செயலகத்தை 60 GS பிரிவு கொண்ட செயலகத்தை மக்களுக்கு சேவை வழங்கு நிலையமாக 2ஆக மாற்றுவதற்கான கடந்த DCC கூட்டங்களில் கூட மாற்றுவதற்கு மக்கள் அனுமதி தெரிவித்திருந்தார்கள். அதன் நிமித்தமாக இன்றைய அனர்த்தகால நிலையிலும் கூட அரச இயந்திரம் வினைத்திறனாக அதற்கான நடவடிக்கையை முதல் கட்டமாக எடுத்திருக்கின்றன. இன்று கொடிகாமம் பிரதேச சபை மண்டபத்தில் இதற்கான கூட்டம், மக்களுடைய கருத்துக்களை பெறும் கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அதன் நிமித்தமாக மக்கள் அனைவரும் வந்திருந்தார்கள், அரசு அதிகாரிகளும் வந்திருந்தார்கள். இதில் இடமானது இருக்கின்றது என்பதை அரசாங்கத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு கள ஆய்வு, அதற்கு இப்பிரதேச மக்கள் தாமாக முன்வந்து அதற்கான இடங்களை தருவதாக கூறியிருந்திருக்கிறார்கள். அதனூடாக சாவகச்சேரி பிரதேச செயலாளரால் அந்த இடங்கள் கூறப்பட்டதை ஆதாரபூர்வமாக பெற்றுக்கொண்டு அதை ஜெஃப்னா செயலகத்துக்கு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு இந்த தகவலை வழங்கி அரச இயந்திரத்தின் ஊடாக மத்திய அரசாங்கத்திற்கு இங்கே இடங்கள் இருக்கின்றன, பிரதேச செயலகத்தை 2ஆக பிரிப்பதற்கான முதல் படிமுறை இன்று நடைபெற்றிருக்கிறது. அதற்காக மக்களுடைய நீண்டகால எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கான முதல் படியை எடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் 60 GS பிரிவு உண்மையாகவே இது தேசிய புத்திஜீவிகள் அமைப்பால், NBPயின் புத்திஜீவி அமைப்பால் எமது அரசாங்கம் அமைந்தவுடனே இதற்கான ஆய்வுகள், கள ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த ஆய்வுகள் இன்று எமது மேல்மட்டத்திற்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு சிறந்த இந்த இடங்களை ஆய்வு செய்வதற்கான பொறிமுறையை ஏற்படுத்தி அரச நடைமுறை, குறுக்கமாக சொன்னால் கேபினெட், அதற்கான நடைமுறைகளை முதல் கட்டமாக எடுப்பதற்கு இடங்கள் இருக்கின்றன தெரிந்து கொண்டால் உடனடியாக அந்த பொறுமையை ஏற்படுத்தி நிதி மூலங்களை, ஆளணிகளை நியமிப்புக்கான நடவடிக்கை எதிர்காலத்தில் எமது அமைச்சரவையால் நடவடிக்கை எடுப்பதற்கான எம்மாலான முழுமையான அழுத்தங்களை பார்லமெண்ட் உறுப்பினர் என்ற வகையிலும் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவன் என்ற வகையிலும் மக்களுக்கு இலகுவாக சேவை செய்வதற்காக இந்த அழுத்தத்தை நான் பிரயோகிப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன்.